நெறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். லைக் அது கில்ட்டியாவும் நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் நெறைய பேர் தான் என்ன வந்து அப்படிதான் இனிஷியலி நீ நீ வருமா, நீ ஒரு பொண்ணு. இந்த கம்போசிங்க்குலாம் வந்து ஸ்பேஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த வந்து வாய்ப்பு நான் உனக்கு குடுக்குறேன். இது வந்து நீ வாய்ப்பா பயன்படுத்திக்கோ. பட் புரொடக்ஷனுக்கு நான் எல்லாம் செலவு பண்றேன். ஏன்னா யாருக்கெல்லாம் இது பண்ணுமோ பண்றேன். பட் நீ வந்து கஷ்டப்பட்டு வொர்க் பண்ணு. நீ எங்கேயோ போயிடும். அப்புறம் நான் நெனைக்கிறேன், ஓகே சார். ஓகே ஷூர். நான் வந்து பண்றேன். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டூ யூ நோ எப்படியாவது என் வொர்க் வெளிய வந்துருமான்றது தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கு. இட்ஸ் நாட் தட் ஐ வாண்ட். ஸோ அந்த மாரி நெறைய பீப்பிள்க்கு ஐ வொர்க் ஃபார் ஃப்ரீ. என்னோட பேரே வராம இடத்துல நெறைய நான் வொர்க் ஆ. பண்ணியிருக்கேன். யாஹ்! அண்ட் இனிஷியலி பிகாஸ் ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல என் வொர்க்குக்கு ரெகக்னிஷன் வந்துச்சுன்னா, நான் எனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாரி ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன்ல பாவம் நீ வந்து ம். என்ன சொல்றது? என்னோட டைம், என்னோட எனர்ஜி, என்னோட லைஃப் என்னோட என்னோட லேர்னிங். லேர்னிங் எல்லாமே நான் அதிகமா செலவு பண்ணி நான் வந்து வொர்க் பண்ற ஒரு விஷயத்த, ம். ஒரு ஒரு சின்ன இது வந்து எங்கேயாவது ரெகக்னிஷன் கிடைச்சிருமா? அப்படின்னு நீங்க எடுக்கிற உங்களுக்கு அவ்வளோ பிரிவிலேஜா நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் எனக்கு வந்து அது வந்து இருக்கு. பரவால்ல. இது நம்ம வந்து பொறுத்துட்டு போவோம். மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் ஆச்சுன்னா, எனக்கு இந்த மாரி ஒரு கஷ்டமான நிலைமை எனக்கு நாளைக்கு இருக்காதுன்றதுக்காக ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ் சோ மெனி டைம்ஸ் இன் த ம். இனிஷியல் ஸ்டேஜஸ். யாஹ்! ஆனா, இப்பவும் நான் திரும்பி பார்க்க சில டைம்ல இப்பவும் எனக்கு அந்த ஆ, சாக்ரிஃபைசிங் ஸ்டேஜ் எஸ். தான் வருது. ரிப்பீட் ஆகுதுன்றது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான அதுதான் சிச்சுவேஷன். நான் வந்து ஒரு வாட்டி சொன்னேன். ம். நான் 10 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கேன். ம். ஆனா எதுவுமே வந்து மாறுன மாரி இல்ல. ம். எப்பாவது என்கிட்ட வந்து பேச வந்தீங்க ம். அப்டின்னா, திருப்பியும் அதே ஆங்கிள்ல நீங்க பேச வரீங்க. இது ம். என் பிரச்சனையா, உங்க ம். பிரச்சனையான்னு எனக்கு ம். தெரியல அப்டின்னு நான் சொன்னேன். ஆமாமா. ரொம்ப கரெக்ட். ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாஹ்! நம்ம இவ்ளோ வருஷம் ம். வந்துட்டு இவ்ளோ பாட்டு பாடிட்டு, திருப்பி இவங்க வந்து நம்மள்ட்ட பேசும்போது, ம். "பாடிடுமா சும்மா ஒரு 2 லைன் தான். ம். 2 லைன் தான் இல்ல இருக்கு. ரூ. அப்படிதான். 1000 வாங்கிக்கோ" அப்டின்னுவாங்க. அப்படிதான். அதேதான், அதேதான். ஸோ என்னம்மா ஒரு 2 செகண்ட் ஒரு 1 மினிட் தானம்மா வீடியோ. ஆ. 2 மினிட்ஸ் தான்ம்மா வீடியோ. சார் நீங்க 2 ஓகே. லைக் மேபி ஆடியன்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் நீங்க பாட்டு கேட்கறது வந்து எங்களோட லைஃப் டைம்ல 1000 ஹவர்ஸ் ஆர் 100 ஹவர்ஸ். சீரியஸ்லி. ரைட்? வி ஆர் திங்கிங், வி ஆர் ப்ராக்ரஸிங், வி ஆர் ப்ராசஸிங். நம்ம லிரிசிஸ்ட்ட பேசுறோம். சிங்கர்ட்ட உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த ம். எமோஷன் கொண்டு வரோம். மிக்ஸிங் ம். உட்கார்றோம். மாஸ்டரிங் உட்கார்றோம். அதுக்கு செலவு பண்றதுக்கு நாங்க இவ்வளோ. ஸோ 100 ஹவர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் டைம் இஸ் யுவர் 3 மினிட்ஸ் சாங். ஸோ அதோட வேல்யூ வந்து மேபி யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். பட் எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய கரெக்ட். ரைட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது 2 நிமிஷம் தானம்மா அப்டின்னா, 2 நிமிஷத்துல இந்த வேல முடிக்கிற மாரி இருந்தா, நீங்க ரூ. 50 குடுக்குறீங்கன்னா, நான் வந்து போதும் சார் 20 ஆ. சொல்லிட்டு போயிருவேன். பிகாஸ் 2 கரெக்ட். நிமிஷம் தானே சார். ஆனா 2 நிமிஷம் ஒர்க்குக்கு நான் 100 மணி நேரம் வேல செய்யணும்பா. அதுக்கு எவ்வளோ வருஷம் கத்துருப்போம்? அதுக்கு யாஹ்! எவ்வளோ வருஷம் போராடி இருப்போம்? அது யாஹ்! எவ்வளோ வருஷம் நம்ம வந்து பிராக்டிஸ் எஸ், பண்ணியிருப்போம்? எஸ், எஸ். ஸோ அந்த அந்த வந்து அந்த எஜுகேஷனும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து இன்னும் நெறைய பேருக்கு இங்க இல்ல. அதுதான் வந்து ஒரு பெரிய ஏன்னா மத்த வேலைக்கு பாருங்களேன், ஒரு பிளம்பர கூப்பிடுறீங்க. ஆ. இந்த இதுக்கு இவ்வளோ தான் இந்த காஸ்ட் இது. இந்த இதுக்கு இவ்வளோ ஆகும். இந்த லேபருக்கு இவ்வளோ ஒரு டைமுக்கு இவ்வளோ நீங்களே வந்து கால்குலேட் பண்றீங்க. ஆனா மியூசிக் உங்களுக்கு அப்படி பண்ண முடியாதே! ம்.